ஓம் சக்தி. இவ்வாலயத்தின் பரிவார மூர்த்தியான ஸ்ரீ திரௌபதி அம்மனுக்கு நாளை கொடியேற்றி திருவிழா காண்பதை முன்னிட்டு இன்று இவ்வாலயத்தின் மூல தெய்வமான ஸ்ரீ மாரியம்மனின் ஆசியையும் அருளையும் பெறுவதற்காக அம்பாளுக்கு கரகம் எடுத்து சமர்ப்பணம் செய்யப்படுகிறது. பண்டைய காலத்தில் ஆற்றங்கரைக்கு பக்கத்தில் கோயில் அமைத்தனர். அந்த ஆற்றில் உள்ள நீரை ஒரு குடத்தினுள் நிரப்பி அதனுள் வெற்றிலை, பாக்கு, எலுமிச்சம்பழம், ஒரு நாணயம் ஆகியவற்றை போட்டு சிறிய வேப்பிலை கிளைகளை குடத்தினுள் சொருகி அதை மலர்ச்சரங்களை கொண்டு அழகுபடுத்தி கரகத்தை உருவாக்குவார்கள். பிறகு கரகத்தின் உச்சியில் ஒரு எலுமிச்சம்பழத்தை செருகி அதற்கு பொட்டு வைப்பார்கள். அதுதான் அம்பாளின் சிரசு, அதாவது தலைபாகம். அதனால்தான் அதற்கு பொட்டு வைக்கப்படுகிறது. இதனை சக்தி கரகம் என்று அழைத்தனர். மாரியம்மன், காளியம்மன், பெரியாச்சி அம்மன், துர்க்கை அம்மன் போன்ற தெய்வங்களுக்கு சமர்ப்பிக்கப்படும் கரகத்தில் வேப்பிலை பயன்படுத்தப்படுகிறது. திரௌபதி அம்மனுக்கு மட்டும் மாவிலை கரகம் செலுத்தப்படுகிறது. கரகத்துக்கு தலைமை பண்டாரம் பூஜை போட்டு அதற்கு தீபாராதனை காட்டுவார். பின்னர் தலைமை பண்டாரத்திற்கு அருள் வரவழைக்கப்படும். அதன் பிறகு அவரது தலையில் கரகம் வைக்கப்படும். தலையில் கரகத்துடன் தலைமை பண்டாரம் கோயிலின் ஒவ்வொரு சன்னதிக்கு முன் சென்று அங்கு ஆடுவார். இப்படியாக அவர் ஆடி முடித்து கோயிலின் தலைவாசலுக்கு சென்று மாரியம்மனின் தீபத்தை பார்ப்பார். பின்னர் இறுதியாக மாரியம்மன் சன்னதி நோக்கி தலைமை பண்டாரம் ஆடிக்கொண்டு சென்று சன்னதிக்குள் ஸ்ரீ மாரியம்மன் பாதத்தில் கரகத்தை வைத்து விடுவார். பெரியாச்சி அம்மன் அல்லது பேச்சி அம்மன் என்பவர் காளி தேவதையின் அவதாரம். பெரியாச்சி அம்மன் முக்கியமாக கர்ப்பிணி பெண்களுக்கு பாதுகாவலாக இருப்பவள். கர்ப்பிணிகள் சுகப்பிரசவம் அடையவும் வயிற்றில் வளரும் குழந்தைகள் நலமாக பிறக்கவும் அவளுடைய அருள் தேவை என கருதப்படுவதால் அவளை வணங்கி வேண்டுதல்களை செய்கிறார்கள். அவளை ஒரு வயதான மூதாட்டியான ஒரு ஆட்சியை போல கருதுகிறார்கள். ஆக்ரோஷமான உருவை கொண்டு தன் கையில் ஒரு குழந்தையை ஏந்தி கொண்டும் தொடையில் தனது கைகளினால் ஒரு பெண்மணி வயிற்றை கீறிய நிலையிலும் பாதத்தின் கீழ் ஒரு மனிதன் மிதிப்பட்டு கிடக்கவும் தோற்றம் தரும் பெரியாச்சி பார்ப்பதற்கு பயங்கரமானவளை தவிர அவளை வணங்கி துதிப்போருக்கு அவள் அபாரமான கருணை காட்டுபவள். அவளை வேண்டி வணங்குபவர்களுக்கு அளவில்லா அருள் புரிபவள். அவளது தோற்றம் பற்றியும் பூமிக்கு வந்ததை பற்றியும் ஒரு கிராமிய கதை உள்ளது. ஒரு காலத்தில் வல்லவராஜன் என்ற பாண்டிய மன்னர் தனது குடிமக்களை மோசமாக துன்புறுத்தினார். அவரது குழந்தை பூமியை தொட்டால் பூமி அழிந்துவிடும் என்று கூறப்பட்டது. ராணி பிரசவத்திற்கு சென்றபோது மகப்பேறு பார்க்கும் ஒரு பெண்ணை கண்டறிய ராஜாவால் முடியவில்லை. அவர் பெரியாச்சி என்ற பெண்ணை தேர்வு செய்ய வேண்டியிருந்தது. இந்த மூர்க்கமான பெண் குழந்தையின் மகப்பேற்றினை வெற்றிகரமாக முடித்து பூமியை தொடாதபடி அதை பிடித்தாள். பணி முடிந்ததும் பெரியாச்சி அரசனிடம் பணம் கேட்டார். ஆனால் மன்னர் அவளிடம் மோசமாக நடந்து கொண்டார். மேலும் பணம் கொடுக்கவும் மறுத்துவிட்டார். அங்கு வந்த பெரியாச்சி தேவி பார்வதிதான் என்று ராஜாவுக்கு தெரியாது. எனவே அவள் உண்மையான வடிவத்தை எடுத்தபோது அவன் ஆச்சரியப்பட்டான், பயப்பட்டான். தனது பல கரங்களை பயன்படுத்தி அவள் ராஜாவை காலடியில் மிதித்தாள். பின்னர் அவள் தனது ஆயுதங்களை பயன்படுத்தி ராஜாவை கொன்றாள். அதே சமயம் பிறந்த தீய குழந்தையை அவள் கைகளில் பிடித்து தரையை தொட அனுமதிக்காமல் பூமியை அழிவில் இருந்து காப்பாற்றினாள். அடுத்து ஆலய பண்டாரம் ஏன் மதுரை வீரன் போல வேடமிடுகிறார் என்பதை பார்ப்போம். கிராமப்புறங்களில் இன்றும் காவல் தெய்வமாக போற்றப்படும் மதுரை வீரன் முன்பு உயிரோடு இருந்த காலத்தில் பெரியாச்சி அம்மனுக்கு தீச்சட்டி, அதாவது அக்னி கப்பரை ஏந்தி வழிபட்டார் என்பது வரலாறு. அவ்வாறு தன் பக்தியை உலக மக்களுக்கு உணர்த்திய மதுரை வீரனை அவர் மறைந்த பிறகு ஸ்ரீ பெரியாச்சி அம்மனுக்கு பக்கத்தில் வைத்து வழிபாடு செய்யப்படுகிறது. அதனால்தான் பண்டாரம் மதுரை வீரன் போல வேடமிட்டு அக்னி கப்பரை ஏந்துகிறார். அக்னி கப்பரைக்கு முன் ஏன் பண்டாரம் சுக்குமான் தடி பாலை எடுத்து ஆடுகிறார்? அக்னி கப்பரை ஏந்துவதற்கு மிகுந்த தேக சுத்தி, அதாவது உடல் மற்றும் மன சுத்தம் வேண்டும். அதற்கு தெய்வாம்சம் பொருந்திய பாலை மற்றும் தடியை எடுத்து ஆடிக்கொண்டே பண்டாரம் தமது உடலில் அடித்துக் கொள்கிறார்.
இவ்வாறு செய்வதன் மூலம் பண்டாரம் தம் உடலையும் ஆன்மாவையும் தூய்மைப்படுத்திக் கொள்கிறார். அதன் பிறகு கொழுந்து விட்டெறியும் அக்னி கப்பரையை அவர் ஏந்துகிறார். அவ்வாறு ஏந்தும் அக்னி கப்பரையின் மகத்துவம் என்ன? அம்பாள் அக்னி வடிவானவள், ஜோதி பிழம்பு. அந்த அம்பாளின் வடிவமாக அக்னி கப்பரையை ஏந்துவது அம்பாளை மகிழ்ச்சிப்படுத்தும். மகிழ்ச்சியான அம்பாள் தன் பக்தர்களுக்கு வரங்களை வாரி வழங்குவாள் என்பது ஐதீகம்.